பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு 8ஆம் மாதத்தை முடித்து 9ஆம் மாதத்தில் நமக்கு அடியெடுத்து வைக்கிறோம். இன்றைய மாதம் நிறைய பேர் எப்படி தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கஷ்டத்தோடு தொடங்கியிருக்கலாம், இல்லை நிறைய மனபாரத்தோடு தொடங்கியிருக்கலாம், இல்லை இன்னும் அநேக பேர் ஒரு ஒரு டிப்ரெஷன் ப்ரெஷர் அப்படின்னால தொடங்கியிருக்கலாம். இன்னும் நிறைய பேர் விரும்பயமாக தொடங்கியிருக்கலாம். இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையில் உள்ள கேள்விக்குறியாக இது நடக்குமோ இது நடக்காதோன்ற ஒரு கேள்விக்குறியில் இந்த மாதத்தை தொடங்கியிருக்கலாம். சகோதரிகளே, உங்களுக்காக தான் இந்த வாக்குத்தத்த வசனம். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 17:20. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாரு? ஒரு மலையை பார்த்து, அந்த மலையை பார்த்து அப்புறம் போ அப்படின்னு சொன்னா அந்த மலை அப்புறம் போகும். இந்த இடத்துல நம்ம கூர்ந்து கவனிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலையை பார்த்து அறிக்கை செய்ய சொல்றாரு, சொல்றாரு, அந்த மலையை பார்த்து பேச சொல்றாரு. இன்றைக்கு அதே போல நம்மளும் நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து பேச கற்றுக்கணும், அறிக்கை செய்ய கற்றுக்கணும். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலை ஆகாதுன்னு இருக்கலாம், கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நிறைய பேர் சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து பேச கற்றுக்கோங்க. இது கூடாதுன்னு சொன்னால் இது கூடுன்னு சொல்லுங்க, இது ஆகாதுன்னு சொன்னால் இது இயேசு நாமத்தில் ஆகும்னு சொல்லுங்க, இது நடக்காதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சூழ்நிலையை பார்த்து பேச கற்றுக்கணும். அதுக்கும் ஒரு அளவு சொல்றாரு பாருங்க, கடுகு விதை அளவு. இங்க பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு மனசாட்சியா சொல்லணும், இதெல்லாம் ஆகாதுப்பா, இதெல்லாம் நடக்காதுப்பா, சூழ்நிலை இப்படி இருக்குதுப்பா, நீ இப்படி இருக்கிறப்பா, நீ அப்படிப்பட்டவன்பா, இந்த சூழ்நிலை இப்படி வந்துச்சுப்பா, இப்படி பண்ணா நடக்காதுப்பா, உலகம் நிறைய சொல்லணும் இது ஆகாது நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம், ஒரு அறிக்கை, இதுக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறாரு, ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க, அந்த மாதிரி அந்த விசுவாசத்துல நீங்க சொல்றீங்க, இது ஆகும், இது நடக்கும் அப்படின்னு சொன்னா அது நடக்கும். அதுக்கப்புறம் அந்த வசனத்துல அதுக்கப்புறம் அந்த அடுத்த லைன் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்ட்டு சொல்றாரு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ அறிக்கைன்றது எவ்வளவு பெரிய முக்கியமானதை நீங்க பார்க்கணும். ஸோ இந்த மாதத்தில் நம்ம ஒரு புது பழக்கத்தை வர வச்சு அறிக்கை, அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பேச கற்றுக்கணும், விசுவாசனால வார்த்தையினால் பேச கற்றுக்கணும். இது ஆகாதுன்னு சொன்னா நீங்க விசுவாசனால சொல்லுங்க, அது ஆகும்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில தடுக்கலையான சூழ்நிலை உங்களை சுத்தி இருக்கலாம், நீங்க சொல்லுங்க தேவன் இருக்கிறார், இந்த சூழ்நிலையில இருந்து காப்பாற்ற வல்லவராக இருக்கிறான்னு சொன்னா தேவன் உங்களை காப்பாற்ற வருவாரு, அந்த சூழ்நிலை மாறும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய வாலிப பசங்க இருக்கு, இது இந்த மாதிரி படிக்க முடியுமா, இந்த மாதிரி நம்மளால ஆக முடியுமான்னு நிறைய பேர் கவலையா இருக்கும். உங்களால் ஆக முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லலாம், உங்க டீச்சர் சொல்லலாம், இல்லை நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து சொல்லலாம், உங்களால் கூட எல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. அறிக்கை, ஒரு விஷயத்தை அறிக்கை செஞ்சது, அதை அறிக்கை செய்யுங்க. இது என்னால் கூடும், என்னால் இதை படிக்க முடியும், என்னால் இந்த ஆன்சரை படிக்க முடியும், என்னால் இந்த வியாதியை மேற்கொள்ள முடியும்ன்ற ஒரு அறிக்கை, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும், அது ஆகாதுன்னா உங்களுக்கு ஆகும். சகோதர இந்த மாதத்தில் நம்ம விசுவாசத்தின் அறிக்கையை நம்ம அறிக்கையிடுறவங்களா மாறி அநேக பிரச்சனைகளை ஜெயித்து நம்ம தேவனுக்காக வாழ்கிற ஒரு மனவாட்டியாக நம்ம இருக்கணும். ஆமென்.